Hi students, 9th Maths exercise 7.3 ல third sum பார்க்க போகிறோம். The length, breadth and height of a chocolate box are in the ratio 5:4:3. ஒரு சாக்லேட் பாக்ஸோட லென்த் பிரெத் ஹைட்டை கொடுத்து அதை ரேஷியோவில் கொடுத்துருக்குறாங்க. இஃப் இட்ஸ் வால்யூம் இஸ் 7500 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட வேல்யூமை நமக்கு கொடுத்துட்டாங்க. வால்யூம் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க, 7500 centimeter cube. Then find its dimension. வால்யூமை கொடுத்து அதோட டைமென்ஷன், லென்த், பிரெத், ஹைட் இதை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இப்படி 3 நம்பர் கொடுத்துருந்தாவே இது ஒரு கியூபாய்டு ஷேப் உள்ள பாக்ஸ் அப்படின்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்படி ரேஷியோவில் கொடுத்துருந்தாவே வேரியபிள் எடுத்துக்கணும்னு ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதுபோல் இதுவையும் நம்ம XYZ எனி வேரியபிள், ஏதோ ஒரு வேரியபிளை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? லென்த்துன்னு இந்த 5 போட்டுக்குவோம், பிரெத்துக்கு இந்த 4 போட்டுக்கலாம், ஹைட்டுக்கு வந்து இந்த 3 போட்டுக்கலாம். இப்போது எல்லாத்துக்கும் எக்ஸ் வேரியபிளை சேர்த்துக்குவோம். 5x, 4x, 3x. வால்யூம் ஆஃப் சாக்லேட் பாக்ஸ் 7500. இதை கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க, அதை எடுத்து எழுதிக்குவோம். இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிக்கலாம். L × B × H ஆல்ரெடி அது உங்களுக்கு தெரியும், நான் எழுதலை. 5x × 4x × 3x = 7500 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த 3 நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 5 4s are 20, 23s are 60. இந்த எக்ஸை 3xையும் மல்டிப்ளை பண்ணோம்னா x³ கிடைக்கிது, = 7500. இப்போது x³ கண்டுபிடிச்சிக்கலாம். x³ = 7500. மல்டிப்ளிகேஷனில் உள்ள 60 வந்து ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் போகும்போது டிவிஷனாக மாறிடும். இப்போது 0வும் 0வும் கேன்சல் பண்ணிக்கலாம். 750-ஐ 6ஆல் டிவைட் பண்ணிடணும்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 750 / 6, 1 6 are 6, பேலன்ஸ் 1, 5, 2 6 are 12, பேலன்ஸ் 3. இந்த 0 அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். 5 6 are 30, பேலன்ஸ் 0. 125 ஆன்சர் கிடச்சிருக்குது. இப்போ x³ = 125. அப்போது x³ 125னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 5ஐ 3 டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா 125 நமக்கு கிடைக்கும். அப்போது x இதுலேருந்து ஒரு 5 எடுத்து எழுதிக்குவோம். x = 5. இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த லென்த், பிரெத், ஹைட்டோட சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். L = 5x, B = 4x, H = 3x. இப்போது 5 × எக்ஸோட வேல்யூ என்ன? 5. 5 5s are 25. நம்ம இந்த பாக்ஸோட சைட்ஸை கண்டுபிடிக்கிறதுனால, டைமென்ஷனை கண்டுபிடிக்கிறதுனால சென்டிமீட்டர் மட்டும் போட்டுக்கிறோம். 4 × எக்ஸோட வேல்யூ என்ன? 5. 4 5s are 20 சென்டிமீட்டர். அடுத்தது ஹைட்டோட வேல்யூ 3 × 5. 3 5s are 15 சென்டிமீட்டர். ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். Therefore the dimension is 25 cm, 20 cm, 15 cm. இதோட இந்த சம்மு முடிஞ்சிருச்சு. இந்த சம்மு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை அடுத்த சம்மில் சந்திக்கிறேன்.